மீண்டும் கார்த்திகன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரண தரத்துல சித்தி அடைந்த மாணவர்களுக்கு சொல்லி, அதாவது 6 பாடங்களை பூர்த்தி செய்தவர்களுக்காக இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால கிட்டத்தட்ட 515 வெற்றிடங்களை பூர்ணப்படுத்துற நோக்கத்தோட வேலைவாய்ப்புக்கு விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாதாரண தரத்துல நீங்க 2 தடவை, அதாவது ஒரு தடவையில நீங்க முடியாட்டியும் 2 தடவையில குறைஞ்சது 2 பாடங்கள்ல சீதர சித்தியோட 6 பாடம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதாவது இதுல கட்டாயமா மேத்ஸ்ல அல்லது தமிழ்ல சி எடுத்திருக்கணும் இல்லை, ஏதாவது 2 பாடத்துல சீதர சித்தியோட 6 பாடங்களை நீங்க 2 தடவை எடுத்து, முதலாவது தடவை தோற்றி 2வது தடவை தோற்றியாவது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும். இதுல முதலாவது வேலை வாய்ப்புன்றது ஆர்கியாலஜி, அதாவது தொல்பொருளியல் ஹெல்பர்ன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு வேலை வாய்ப்பு கொள்படுத்து. 2வது வேலை வாய்ப்பு செக்யூரிட்டி கார்டு, அதாவது காவலாளி என்ற வேலை வாய்ப்பு கொள்படுத்து. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு உங்களை எப்படி அவங்க வேலைக்கு எடுப்பாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்டா விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறது ஒரு மெனுவல் அப்ளிகேஷன். நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்டல்ல குறித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அனுப்பின பிறகு அவங்க உங்களை ஒரு நேர்முக பரீட்சைக்கு அழைப்பாங்க. குறிப்பா அதுல ஒரு விடயம், நீங்க அனுப்பைக்குல உங்களோட விண்ணப்ப படிவத்தோட சேர்த்து சில சான்றிதழ், அதாவது அவங்களோட பிறப்பு சான்றிதழ் உட்பட ஐசின்ற காப்பி, உங்களோட கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க அதுல போட்டோ காப்பீஸ் அனுப்ப வேண்டி இருக்கு. அனுப்பின அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுங்க. இன்டர்வியூல உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். எப்படி புள்ளிகள் வழங்கப்படும் சொன்னா, உங்களோட கல்வி தகமைக்கு குறிப்பிட புள்ளிகளும், உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தொழில் சார் தகமை, அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு போறீங்க, ஏற்கனவே நீங்க செக்யூரிட்டி கார்டா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு புள்ளிகள் கிடைக்கும். செக்யூரிட்டி கார்டுல இருக்க நீங்க ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு NVQ கோர்ஸ் ரிலவெண்ட் அந்த ஃபீல்டுக்கு முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வரும். அதன் அடிப்படையில அவர்கள் உங்களை தெரிவு செய்வாங்க. தெரிவு செய்த பிறகு நீங்கள் நேரடியா அரசாங்கத்துல நிரந்தர நியமனத்தில் உள்வாங்கப்படுவீங்க. இது ஒரு தற்காலிக வேலை வாய்ப்பு இல்லை, நிரந்தர வேலை வாய்ப்பு. அப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதிகளவான வேலை வாய்ப்புக்கு வெற்றிடங்கள் கோரப்பட்டிருக்குது. அப்ப இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலாரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு இது தொடர்பாக சந்தேகங்கள் விண்ணப்பிக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.